வணக்கம் நேயர்களே, கடலூர் டிவி நேயருக்கு லக்ஷ்மணா அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 23ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரை அப்படி இருக்க போது நம்ம சொல்ல போகிறோம். எப்போதும் சொல்கிறதா லக்னத்துக்கு பாருங்கள். ஸோ லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ராசிக்கு பார்ப்பதை லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 இருக்கா. ஸோ 4 இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல வளர்ச்சியாக இருக்கும். சூரியனும் புதனும் ஒன்றா இருக்கும். சின்னதாக ஒரு அஸ்தங்கம் இருக்கும். ஒரு நாள் 2 நாள் வந்து சின்னதாக என்ன பண்ணுறது சொல்லி கொஞ்சம் பிளாங்காக இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே ரொம்ப சிறப்பாக நடப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. 2ஆம் அதிபதி சந்திரன் வந்து 12 இருக்கும்போது நிறைய ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் முதல் திங்கள் செவ்வாயில் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பான விஷயங்கள் கொஞ்சம் சின்ன சின்ன செலவு குடும்பத்துக்காக பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய ஏற்படுத்தும். 3ஆம் அதிபதியான சூரியன் வந்து 4 இருக்கும்போது தாயாருடைய உடல்நிலை சார்ந்த விஷயம் கொஞ்சம் செலவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சில பேருக்கு ஏற்படலாம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இதே சௌர சார்ந்த விஷயம் நல்ல ஏற்றங்கள் புதிய ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதியான புதன் 4ஆம் அதிபதி வந்து ஆட்சி பலத்தோடு வந்து ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கார். ஸோ வீடு சொத்துக்கள் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதியான சுக்கிரனும் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு போவதற்கான வாய்ப்புகள் சில பேர் வந்து குழந்தைகள் வந்து வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சில பேர் வந்து கொஞ்சம் நெடுதூர பிரயாணங்கள் மேற்கொள்ள கொஞ்சம் சேல்ஸு இந்த மாதிரி விஷயங்களில் வந்து வேறு இடத்துக்கு போய் ட்ராவல் பண்ணுற மாதிரி உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. சில பேர் கடல் கடந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்குங்க. 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12ல் இருக்கும்போது கணவன் மனைவி வந்து கொஞ்சம் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கணவன் ஒரு ஊரில் மனைவி ஒரு ஊரில் அந்த மாதிரி ஒரு சின்ன பிரிவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் கொஞ்சம் ஏற்படும். பட் இதெல்லாம் வந்து சின்னதாக ஒரு நாள் 2 நாள் இருக்கும்போது டோட்டலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ஒன்றுமே கிடையாது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதி சனி வந்து 9ல் இருக்கும்போது தந்தைக்கும் உங்களுக்கும் நிறைய ஒரு கருத்து வேறுபாடு இருக்கும். வெளிநாட்டில் இருக்கும்போது நம்ம ஊருக்கே போயிடலாம் அப்படிங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவதற்காக நிறைய பாடுபடுவீங்க. நிறைய அலைச்சல் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்களுக்காகவும் நிறைய அலைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி வந்து உங்களுக்கு 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது நம்மளை தேடி வேலை வாய்ப்புகள் வருவதற்கான வாய்ப்பு கடன் கேட்டீங்கன்னா உடனே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது நிறைய பேர் சாமி இருக்கா இல்லையா, சாமி எப்படி கும்பிடணும், சாமிக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. சில பேர் வந்து கோயிலுக்கு போயிட்டு வரும்போது நீங்கள் வந்து காசு போட்டிங்கன்னா அந்த புண்ணியம்லாம் அவனுக்கே போயிடும் அப்படிங்கிறது. சில பேர் இல்லை சார் நீங்கள் போய் சாமி கும்பிட்டுட்டு வரும்போது நீங்கள் காசு போட்டிங்கன்னா அது பரிகாரம் சார் அவனுக்குன்னு. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா திருச்செந்தூரில் போய் பிச்சை அடி அவனோட தோஷம்லாம் கலைஞ்சிடும்ன்றான். என்னென்னவோ பயங்கரமான காமெடிலாம் நடக்குதுங்க. என்னை பொறுத்தவரை பிரார்த்தனை எங்கள் குருநாதர் திரு ஜிகே அவர் சொல்கிற ஒரு விஷயந்தான். பரிகாரம் எல்லாருக்கும் படிக்குமா அப்படின்னா உங்களுக்கு அஷ்டமாதிபதி திசையோ செவ்வாய் பார்வையுடைய நான் வந்து ஜாதக ரீதியாக சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி பார்வை இருந்தாலோ இல்லை உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் அஷ்டமாதிபதி பார்வையோ தொடர்போ இருந்து ஒரு தசை நடக்கும்போது நீங்கள் அதை பரிகாரம் பண்ணிங்கன்னா உங்களுடைய பிரச்சனை பெருசாகுமே ஒழிய சின்னது ஆகாது. நல்லா புரிஞ்சுக்கங்க, சின்னது ஆகாது, இன்னும் பெருசாகும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின் போது என் குருநாதர் சொன்னது தான் பிரார்த்தனைங்க. என்ன பிரார்த்தனை நான் என்ன சொல்கிறேன், இது பண்ணு அது பண்ணு அங்கே போய் ஓமவலை அதை பண்ணு இதை பண்ணு, எதுக்கியா வீட்டு பக்கத்தில் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டவன் இருக்கான், அவனுக்கு எதாவது சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு எவ்வளோ குழந்தைங்க பாவம் வீட்டு பக்கத்தில் வந்து சட்டை துணி இல்லாமல் இருக்குது, படிக்க வசதி இல்லாமல் இருக்குது, அது செஞ்சுட்டு எதுக்கு இது ஒரு ஃபார்மாலிட்டியை வச்சுக்கிட்டு இங்கே இப்படி கொடுத்தா தான் சாமி கொடுக்கும். இதெல்லாம் வந்து எந்த சாஸ்திரமும் சொல்கிறீங்க. சாஸ்திரம் சொல்கிற ஒரு விஷயம் என்ன, சாமி ஏன் கும்பிட்றோம் அப்படின்னிங்கன்னா சாமி கும்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மன ரீதியாக அமைதியாக உட்காந்து கும்பிடணும். முதல்ல வந்து சண்டை மேலெல்லாம் அடிச்சுட்டுலாம் கும்பிட்டிங்கன்னா அது தீன்னு குதிக்கிறது இதெல்லாமே வந்து ஒரு சைக்கலாஜிக்கலி வந்து நீங்கள் வந்து அதோட உடன்பட்டு ஒரு மாதிரி போகிறது. எனக்கு வந்து அது உண்மையாக பொய்யன்றதெல்லாம் அடுத்த விஷயம். பட் அதை விட நீங்கள் வந்து சாமியை உணரணும்னா அமைதியாக ஒரு இடத்துல உட்காரணும். அந்த அமைதியாக உட்காந்து அந்த பிரார்த்தனையை வந்து நிறைய நம்மகிட்ட உள்ள ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா காலைல வருவோம் ஏதோ சாமியை கும்பிட்டுட்டு அதே வந்து ஒரு கடமையாட்ட டெபடன்னு போட்டு ஓடிடுவோம். அப்படி கிடையாதுங்க. அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு உங்களுக்கும் சாமிக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் முதல்ல கேதர் பண்ணணும். அது யாருமே பண்ண மாட்டாங்க. அப்படியே என்னமோ காலைல வரதே சாமி குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கேற்றிட்டேன், இந்த சூடம் காட்டிட்டேன், அந்த 2 பழம் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கே வந்து மெனு கார்டு வச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக
சாமியோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, அமைதியாக உட்காந்து சாமி உங்கள்கிட்ட ஒன்றுமே கேட்கலைங்க. நீங்கள் மனதோட ஒன்றை என்ன கிடைக்கும்னா அந்த அமைதியில் ஒரு சைலண்ட்டில் போகும்போது ஒரு லெவலுக்கு மேலே சாமி வெளியில் இல்லை உள்ளே தான் இருக்குன்னு தோணும். நீங்கள் அந்த கோயிலுக்கு போகும்போது அந்த வைப்ரேஷன் நீங்கள் உணர முடியும். அந்த வைப்ரேஷன் வந்து கண்டிப்பாக உணர முடியும். இப்போ எனக்குலாம் வந்து ஒரு கபாலி கோயிலுக்கு போகும்போது அந்த வைப்ரேஷன் உணர முடிஞ்சுது. அப்போ தான் ஓ இப்படி தான் இருக்குமா அப்படின்னு. வைப்ரேஷன்னா ஒன்றும் கிடையாது, இது சாமி இருக்குன்னு நம்ம உணர்ந்து கும்பிட்றோம் பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு வைப் இருக்குது. அந்த வைப்ரேஷன் நம்ம உணர்வோம். ஓகேங்களா? ஸோ அதனால் சாமி எல்லா இடத்துலையும் இருக்கார். நம்ம உணர்றதுக்கு நமக்கு கெப்பாசிட்டி இல்லைங்கிறது தான் உண்மையான விஷயமோ ஒழிய, அதுக்காக இந்த தோஷங்கள் இதெல்லாம் இருக்குன்னா நிறைய தானங்கள் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஜாதக ரீதியாக வந்து இந்த கர்மா இருக்குன்னா அந்த கர்மாவுக்கு வேண்டிய தானம் பண்ணிட்டு போங்க, பிரார்த்தனை வைங்க. சாமிகிட்ட போயிட்டு வந்து நீங்கள் வந்து இந்த பரிகாரம்னு போனீங்கன்னா லட்சக்கணக்கில் பிடுங்கிறதுக்கு நிறைய பேர் இருந்தாலும், என்னை பொறுத்தவரை பிரார்த்தனை மனதார வந்து இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிவிட்டு சரணாகதி அடைஞ்சிருங்க. அந்த பிரச்சனைலாம் எங்கே போகுதுனே தெரியாதுங்க. அதனால் வந்து சரணாகதி டெய்லி பிரார்த்தனையுமே ஒரு பர்டிகுலர் டைம், இப்போ ஒரு 4:30லேருந்து 5 மணியோ இல்லை 5லேருந்து 6 மணியோ, சாமி என்னால் வந்து காலைல எந்திரிக்கவே முடியாது அப்படின்னா நைட்டு படுக்கிறது முன்னாடி ஒரு அரை மணி நேரம், ஒரு 15-20 நிமிஷம் ப்ரேயர் பண்ணுங்கள். அந்த வைப் வேறு மாதிரி இருக்கும். இறைவனோடு நீங்கள் ஒன்றை ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் லைஃப்பில் உங்களுக்கு உண்மை எதுவுமே பெருசாக தெரியாதுங்க. வாழ்க்கையிலையும் எல்லாம் சொல்கிறாங்க சரக்கு அடித்தா போதை கிடைக்கும், கஞ்சா அடித்தா போதை. நீங்கள் இறைவனோட ஒன்றிட்டிங்கன்னா அதை விட்ட ஒரு பெரிய போதை கிடையவே கிடையாது. நீங்கள் ஒன்றி பாருங்கள். ஏன்னா என் லைஃப்பில் நடக்குது. என் லைஃப்பில் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கும்போது நான் வந்து சாமியை திட்டினாள். இத்தனைக்கும் சாமி வந்து கண்ணாமனை திட்டினாள். ஏன்னா எனக்கு எந்த வழியும் இல்லையே தெரியலேன்னு சொல்லி திட்டினேன். ஏன்னா எனக்கு எந்த தொழிலுக்கு போவேன் என்ன பண்ணுவேன், ஆனால் இன்றைக்கி எனக்கு நேரமே இல்லை. ஸோ அந்தளவுக்கு பிஸியாக கொடுத்துருக்காரு. ஆனால் காரணம் என்னென்னா இறைவனை உணரும் பொழுது நம்ம அமைதியாயிரும். ஸோ அதனால் மனதார இறைவனை ஒன்றி உங்களுக்கு எந்த சாமி பிடிக்குதோ அதனால தான் அடிக்கடி சொல்லுது, பிரார்த்தனை பண்ணுங்கயா போதுங்கயான்னு. பிரார்த்தனை பண்ணணும், ஒரே சாமியை பிரார்த்தனை பண்ணு. அதோடு ஒன்றி போகும்போது வேறு லெவலில் உங்கள் லைஃப் போய் உட்கார வைப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்களே நினச்சி பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப் இப்படி மாறி இருக்கான்னு சொல்லி கண்டிப்பாக நினைக்க தோணும். அதனால் வந்து சும்மா மூடத்தனமாக அங்கங்கே போகாமல் மனசார இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்கள். செம லைஃபு. நீங்கள் அது பிரார்த்தனையை நீங்கள் பண்ணிகிட்டே வாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு நிறைய பேர் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டோர்ஸ் ஓப்பன் ஆகுன்றது உண்மையான விஷயம் சொல்லிட்டு உங்களது விடைபெறுவது உங்கள் லட்சுமி. நன்றி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.